எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆகி இப்போ அந்த சக்சஸ் மீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய கிங்ஸ் அகாடமி சார்பாக அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க அடுத்து செய்ய போகிற பணி வந்து நல்லா சிறப்பா இருக்கணும், அதுக்கு இறைவனை வேண்டுகிறோம். அப்புறம் நம்ம வந்து சார் நம்ம அகாடமியில வந்து எல்லாம் தெரியும், ஹெல்ப்ல எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா அந்த கரெக்டா அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாஸ் இது வரைக்கும் 2017 இருந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஈவினிங் டியூஷன் நடந்தது. எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். கரெக்டா டைம்னா அந்த டைமுக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டேட்டா வந்து அலோவ் பண்றது இல்லை, இதுதான் நடந்துட்டு இருக்கும். அது மாதிரி இந்த ஃபங்க்ஷனும் அதே போல 9:30க்கு வந்து என்ன டைம் சொன்னாரு 9:30னா கரெக்டா 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னா, இல்லை சார் வந்து எல்லா பசங்களும் கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க 9:30க்கு ஆரம்பிச்சு நீங்க பேசிட்டே இருங்க, அப்புறமா வந்து பசங்க வந்து வந்த பிறகு அப்புறம் நீங்க பாட்டிங்க ஒரு 3/4 மணி நேரம் பேசுங்க அப்படின்னாரு. இடையில வந்து தேவைப்படுச்சுன்னா நான் வந்து கை காமிப்பேன், நீங்க பாட்டிங்க அப்படின்னாரு. ஆனா அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு அடுத்த செந்தில் சார் இருக்காங்க, நிறைய அவங்களுக்கு எக்ஸ்டேஷன் கொடுப்பாங்க. அதனால அவ்வளோ நேரம் பேசினா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிட்டு படிக்கிறேன். நம்ம வந்து எதுக்காக அந்த பஞ்சுவாலிட்டி அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறேன்னா, இப்போ என்னை பொறுத்தவரை நான் வந்து ரொம்ப கீழே இருந்து உயர வந்தவன். 200 நான் கல்யாணம் முடிஞ்சு ஃபேமிலி எனக்கு 2 குழந்தைங்க இருக்கும்போது 200 வீட்டில் அடைக்கிறேன். அந்த வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு, கட்டில் போடுறதுக்கு இடம் கிடையாது, பாயில் தான் படுத்துருப்போம், அப்படிதான் இருந்தோம். அதுலேருந்து இப்போ இது நடத்தக்கூடிய அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கோம்னா, நான் வந்து ஒரு பெரிய திறமைசாலி கிடையாது. ஆனால் பஞ்சுவாலிட்டி எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். அதே போல் பஞ்சுவாலிட்டி ரொம்ப கரெக்டாக இருக்கணும், கொடுத்த வாக்கு கரெக்டாக கீப் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எனக்குள்ளே வந்து சின்ன வயசுலேருந்தே அது வந்து ரொம்ப வந்து ஒரு விடாப்பிடியாக இருக்கேன். அதனால தான் இப்பவும் கூட இப்போ 9:30 ஆகிட்டு இன்னும் ஒருத்தருமே இல்லை 9:30 மணிக்கு அப்படின்னு 9:30க்கு ஒருத்தர் இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நேரம் ஆகிறது கிடையாது, ஒருத்தர் இல்லைன்னா கொடுங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மைக் எடுத்து பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சார் இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லி சொன்னார். அது வந்து அப்படி எல்லா விஷயங்களிலுமே நம்ம வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நாடு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே வந்து எனக்கு தெரிஞ்சு பஞ்சுவாலிட்டியில் இவ்வளவு ரொம்ப மோசமாக இருக்குது. டைமிங் வந்து கீப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்து லேட் அரைவல் ஆஃப் ட்ரெயின் இந்த ஜப்பான் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி இங்கே அடிச்சு பாருங்க, ரொம்ப ஒரு செகண்டில் இருக்கும். அது எப்போவும் ஒரு நாள் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் ட்ரெயினாலும் சரி பஸ்னாலும் சரி லேட்டுன்னா ஒரு நாளோட கரெக்ட் டைமுக்கு வராது, டெய்லி லேட்டாக தான் வரும். இன்னைக்கு நம்மகிட்ட சக்ஸஸ் மீட்டுக்கு வரக்கூடிய பொண்ணு, நம்மகிட்ட படித்த பொண்ணு விடிய காலம் 4 மணிக்கு பஸ் வந்துடும் சார். நானும் கரெக்டாக 3:58க்கு அவங்களுக்கு ஃபோன் அடித்தேன், அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு. சார் மதுரை வந்துருக்கு பஸ்ஸு, 2 மணி நேரம் லேட்டு சார் அப்படின்னாங்க. 6 மணிக்கு மேலே தான் பஸ் வரும். அவ்வளவு தூரம் எல்லாமே லேட்டாக இருக்கு. இப்போ இதை திருத்துறது யாரு உங்களை பாரு உள்ளவங்க தான் திருத்தணும். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் அந்த டைமை வந்து கீப் அப் பண்ணீங்கன்னா அவங்கள பார்த்து இன்னொரு 4 பேர் திருத்துவாங்க. நான் என்னோடய வாழ்க்கையில் நான் எதுவுமே லேட்டாக போனதே கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வந்து லேட்டாக வந்து ஆரம்பிச்சது கிடையாது. எந்த கிளாஸும் லேட்டாக பண்ணது கிடையாது. எல்லாமே அவ்வளவு கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து எல்லாமே கரெக்டாக நல்லபடியாக எல்லாமே சக்ஸஸ் மீட்டு கரெக்டாக இருக்கு. எல்லாமே நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகி போகிறாங்க. இப்போ நம்ம அதில் வந்து சிடபிள்யூஜியில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி மற்ற குரூப் மற்ற விஷயங்கள் மற்ற எல்லாமே நடத்திட்டு இருந்தோம். ஆனால் பேங்கிங் மட்டும் நடத்தலை. பேங்கிங் எஸ்எஸ்சியாக கொஞ்சம் பெண்டிங் வச்சுருந்தோம், ஏன்னா நல்ல ஸ்டாஃப் கிடைக்கல. அப்போ ஒரு நாள் போன வருஷம் கரெக்டாக இவ்வளோ நாளில் சிடபிள்யூஜி தான் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க, வந்து ஒரு மார்க் இன்டர்வியூ நடத்தணும், உங்கள் இடம் கிடைக்குமான்னு வந்து கேட்டாங்க. அப்போ நான் வந்து அதுக்குள்ளே ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிடுவோம். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிடுவோம். நான் எனக்கு அமௌண்ட்டெல்லாம் நான் வாங்க மாட்டேன், இது ஃப்ரீயாக நடத்துகிறோம், சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கோம், அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் ஓப்பன் டு ஆல், எல்லாருக்கும் நீங்கள் வந்து எல்லாருமே மார்க் இன்டர்வியூ கலந்துக்கிற மாதிரி வைக்கணும். உங்கள்கிட்ட படித்தவங்க மட்டும் இல்லாமல் யாராலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னா அதுவும் அவங்களும் சந்தோஷமாக வைக்கிறாங்க. போன வருஷம் அவ்வளோ நாளையில் ஒரு மார்க் இன்டர்வியூ நடந்தது. அதுலேருந்து எனக்கும் அவங்களுக்கும் அதுக்கு அப்போ தான் பழக்கமாச்சு, ஃபர்ஸ்ட் முதல் தொடர்பு. திரும்ப அதுலேருந்து அப்போ அவங்கக்கிட்ட சொன்னால் வந்து நல்லா பேங்கிங் கிளாஸுக்கு ஆரம்பிக்கிறான்னு நல்ல ஸ்டாஃப் ரெடி பண்ணி கொடுங்கன்னா, அதே போல் தான் அதுக்கடுத்து நம்ம ராஜேஷ் ரஞ்சித் சொல்லி 2 பேரை அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் இங்கிலீஷ் எடுக்கிறதுக்கு நம்ம அமித் சார் இருந்தார். அதுக்கு பிறகு அப்படியே ஒருத்தர் வந்து இப்போ நல்லா பேங்கிங் வந்து எடுத்தீங்கன்னா என்னை கேட்டால் நல்லா பெஸ்ட்டு, தமிழ்நாட்டிலே நல்லா பெஸ்ட்டாக இங்கே கோச்சிங் நல்லா கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ஏன்னா எதை செஞ்சாலுமே நல்லா பெஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு வயராக்கி உனக்கு வந்து எல்லாத்துலேயுமே தொழிலையும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுலேயும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி போனவங்க நம்ம அகாடமி பற்றி தெரியாதவங்கலாம் நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சா வந்து கஷ்டப்பட்ட பையங்க பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க எல்லாத்தையுமே கூட
நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிடபிள்யூஜியை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா சிடபிள்யூஜியை படித்து தான் நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க. நிறைய பேர் அதில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படித்தவங்க நிறைய பேர் அதில் பாஸ் ஆகிறாங்க. அதனால் அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள். இங்கே படித்த போனதில் ஒரு பையன் கூட சொன்னார் என்கிட்ட ஃபோன் பண்ணி, இங்கே வந்து படித்தது கொஞ்ச நாள் தான் படித்தார். ஆனால் அவர் பாஸ் ஆகியிருக்கார். ரொம்ப சின்ன பையன். எப்படி பாஸ் ஆனீங்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 வருஷம் வந்து காலேஜ் படிக்கும்போதே படித்தேன், சிடபிள்யூஜியை பார்த்து படித்தேன். அதுக்கு பிறகு காலேஜ் முடிஞ்ச உடனே நான் உடனே இங்கே நம்ம உங்கள் அகாடமியில் ஆரம்பிச்சோன்னே வந்த உடனே ஈஸியாக பாஸ் பண்ணி குயிக்காக பாஸ் பண்ணி போயிட்டேன் அப்படிங்க. அப்படி படிக்கும்போதே காலேஜ் படிக்கும்போதே பசங்கள்லாம் படிக்கலாம், வீட்டில் இருந்தே படிக்கலாம், அந்த பார்க்குற நேரத்தில் படிக்கலாம், அந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்குது. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து சிடபிள்யூஜி அவ்வளோ நல்லா உங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. அதில் காலேஜ் முடிச்சுட்டு தான் வரணும், இல்லை வெளியூரில் எங்கேயோ போய் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இருக்கிற இடத்துக்கு வந்துடுது. டெக்னாலஜியுடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னால நமக்கு இருக்கிற இடத்துல படிப்பு வந்துடுது. அழகாக வீட்டில் உட்காந்து படிக்கலாம். நல்லா படிச்சுட்டு அப்புறமா கடைசியாக வந்து ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு இந்த மாதிரி அகாடமியில் வந்தாங்கன்னா டக்குன்னு உடனே கிளியர் பண்ணி போகலாம். சரி, அதனால அகாடமிக்கு வரவே வேண்டியதில்லைன்னு சொல்லலாம். வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை கடைசியில் வச்சுக்கலாம். முதல்ல படிக்கும்போது காலேஜ் எந்தெந்த ஊரில் படிக்காங்களோ அந்தந்த ஊரில் இருந்து படிச்சுக்கிட்டே பின்னாடியே இந்த சிடபிள்யூஜியே உள்ளது. எஸ்எஸ்சிக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். எஸ்எஸ்சி படிக்கலாம், பேங்கிங் படிக்கலாம், ரயில்வே எக்ஸாம் போட்டிருக்காங்க அதுக்கு படிக்கலாம். அதனால எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். எப்படி படிச்சோன்னு கேட்டால் சும்மா தைரியமாக சொல்லுங்கள், கொஞ்சம் படாமல் சொல்லுங்கள், அதை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லுங்கள். 4 பேர்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணி வந்து சொன்னால் தான் மற்றவங்களுக்கு வந்து ஆமாம் அது கண்டிப்பாக அது படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். மற்றபடி தெரியாதவங்க தெரிஞ்சவங்க மட்டும் எவ்வளோ சொன்னாலும் அது அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய கடமைன்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களுக்கு திரும்பவும் ஒரு முறை வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே நம்ம வந்திருக்கிறாங்க சிடபிள்யூஜி அவர்களையும் வருகிறோம். நம்ம செந்தில்வேலன் சாரை பற்றி இந்த இடத்துல ஒரு நிமிஷம் சொல்லணும். அவங்க வந்து நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டிங் நடத்தும் போது இங்கே உள்ள பேங்க் மேனேஜர்ஸ், எனக்கு தெரிஞ்ச மேனேஜர்ஸ் அவங்க எல்லாம் கூப்பிட்டேன். ஏன்னா நம்ம நடத்துறது ஃப்ரீயாக நடத்துகிறோம். அதனால இங்கே வர்றவங்களும் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் வருவாங்க அப்படின்னு நினச்சி பார்க்க கூடும்போது அது ஒருத்தர் மூலமாக கான்டாக்ட் கிடச்சிது, சாரோட கான்டாக்ட் கிடச்சிது. அப்புறம் சாரை கூப்பிட்டோம். அப்புறம் சார் வந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாம் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இதில் ஒரு பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, சூப்பராக இருக்காரு. ஆனால் அவர் கொஞ்சம் சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் ட்ரெஸ் கோடு கொஞ்சம் அதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு, அது பிறகு கொஞ்சம் ஹேர் ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாரு. அப்போ யாருன்னு கூப்பிட்டேன். அப்புறம் ஒரு பையனை கூப்பிட்டாரு, காளிமுத்து பேருன்னு கேட்டால் காளிமுத்துனாரு. அந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லி அப்புறம் அவருக்காக வேண்டி இந்த இவர் சாரே வந்து ஒரு இடத்துல பார்த்து ஒரு பார்பர் ஷாப்பில் பார்த்து சொல்லி ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஃபேஸ் பிளிச்சிங் அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் பண்ண சொல்லி நல்லா அடுத்த இன்டர்வியூக்கு இருப்போம். அந்த இன்டர்வியூக்கு ஒரு முன்னாடி அவரே பார்த்து எல்லாம் எப்போ பண்ணி என்ன சொன்னார், சார் அதெல்லாம் எப்போ பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அப்போ கூட இருந்து கொஞ்சம் அது எப்படி பண்ணுறாரு அப்படின்னு தெரியல எனக்கு. கடைசியில் அவருக்கு எல்லாம் என்னென்ன பண்ணுறாரோ அதெல்லாம் முழுசும் சக்ஸஸ் ஆகிட்டு, அதான் பெரிய விஷயம். அந்த பையன் கிளீனாக அதில் எஸ்பிபி எல்லாம் பாஸ் ஆகிட்டேன், வந்து பாஸ் பண்ணிட்டாரு. அப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயம். வந்து கரெக்டாக அந்த பையனுக்கு இதை பண்ணால் நம்ம அந்த பையன் பாஸ் ஆகிடுவான் அப்படின்ட்டு. எனக்கு அந்த பையன் பற்றி தெரியாது, சுமாராக ஆவரேஜாக படிப்பான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க கூட அந்த பையனுக்கு அவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அது போக இந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய அந்த பையனுக்கு நிறைய ட்ரெஸ்ஸர் கூட எல்லாம் எடுத்து கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் பண்ணி அவங்களுக்கு நல்லா செலவு பண்ணி அந்த பையனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். அந்த பையனை நல்லா ஒரு மனிதனாக்கி இன்டர்வியூக்கு போகிறதுக்கு இருந்தால் உண்டான எல்லா வேலைகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அது கடைசியில் போயிட்டு வந்து பையன் சக்ஸஸ். இப்போ அந்த பையன் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இருப்பாரு. அதனால அந்த மாதிரி வந்து சார் வந்து அது கண்டிப்பாக இது முடிஞ்சதுன்னா சாரால் தான் முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சார் கரெக்டாக கண்டுபிடிக்காம பார்த்தீங்களா, இவங்களுக்கு இதை செஞ்சால் இவங்க பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். அது பெரிய விஷயம். அது மாதிரி செஞ்சு அது மாதிரி ஒரு நல்ல எண்ணமும் உண்டு, நல்ல திறமையும் உண்டு. அப்படிப்பட்ட சார் அவங்க இருக்காங்க. மார்க்கெட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. நமக்கு அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆயிடுவாங்க. ரிட்டையர் ஆன பிறகு நமக்கு நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது சாருடைய பகுதியை நம்ம பயன்படுத்தி விடுவோம். சார் அவர்களையும் வருகிற வேண்டிய நேரத்தில் வரவேற்கிறோம். அதுபோல நம்ம கார்த்தி ப்ரோ உங்களுக்கு தெரியும், அபிக் சார் உங்களுக்கு தெரியும், கார்த்தி சார் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து நமக்கு ஊர்லேருந்து வந்தாலும் வந்த உடனே நேராக இங்கே வந்துடுவார். வந்து பாடம் எடுத்துட்டு அதுபோல தான் வீட்டுக்கு போவார். அவ்வளோ தூரம் நம்ம கடை மேலே ரொம்ப பரிசலாக இருக்கிறாரு. அதுபோல் அபிக் சார் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் எல்லாரையும் உங்களை வருக என்று இந்த நேரத்தில் நான் வரவேற்கிறேன்.